செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்காமல் முக்கிய பதவிகளில் இருந்து மட்டும் நீக்கி இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்காமல் முக்கிய பதவிகளில் இருந்து மட்டும் இபிஎஸ் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை இபிஎஸ் நீக்கி இருக்கிறாரு. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை சார். செங்கோட்டையனை இவ்வளவு சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொன்னார். சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அல்ல, இருந்தாலும் ஒரு பரபரப்பா பொது வெளியில சொல்லியிருக்காருன்றதுனால அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்க மாட்டார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கட்சி பொறுப்பிலிருந்து எதிர்பார்த்தபடியே கட்சி பொறுப்புகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஏன்னா கட்சியிலிருந்து அவரை நீக்க முடியாது. ஏன்னா கட்சிக்கு விரோதமா எந்த கருத்தையும் அவர் சொல்லல. நேற்றைய தினம் இதே கருத்தை அவர் பொதுவெளியில சொன்ன கருத்தை தனிப்பட்ட முறையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட 6 மற்ற சகாக்களோட சேர்ந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ இது கட்சி விரோத செயல் அல்ல. ஆனா பொதுவெளியில சொன்னது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்க கூடும் அப்படிங்கறதுனால அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி தளவாய் சுந்தரம் போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பிறகு தளவாய் சுந்தரம் கட்சியில் சேர்க்கப்பட்டார். இப்போ இந்த பனிப்போர்னோட உச்சகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கு. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலான பனிப்போர் கிட்டத்தட்ட உச்சகட்டத்தை நெருங்கி இருக்கிறது. அன்றி செங்கோட்டையனும் கட்சியை விட்டு விலக மாட்டார், செங்கோட்டையனை கட்சியிலிருந்தும் நீக்க மாட்டார்கள். அப்படிதான் இதே நீடிக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பாக்கி. அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கிய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி.